அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் சோசரியில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். குடும்பத்தில் எல்லாருமே வெளியில் உட்காந்துருக்காங்க. ஹாலில் பாண்டியன் எல்லாருமே இருக்கார். பாண்டியன் சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு என்ன வேலைன்னு சொல்லி யார் யாருக்கு பிரித்து கொடுத்துடலான்னு பார்த்தா அந்த கதிர் பையன் இன்னும் ஆளை காணுமே அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் கதிரும் ராஜியும் உள்ளே நுழையிறாங்க. மச்சான் அந்த பாருங்கள் கதிர் வந்துட்டான். டே வாடா வாடா கதிர், இப்போ தாண்டா உங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க நீ என்ன ஆளை காணுன்ட்டு. வந்துட்டாடா வாடா வாடா அப்படிங்கிறாங்க. என்ன கல்யாண மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு பழனியை பார்த்து கேட்குறாரு. கதிர் வந்துட்டு, எனக்கு என்னடா நான் நல்லா தாண்டா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடா கதிர் கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப சிவப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பின்ன 2 நாளாக கண்ணை முழிச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தால் கண்ணு சிவப்பில்லாமல் என்ன எப்படி இருக்குமாவா? அதுக்கு தான் முன்னக்கூடியே சென்னைக்கு போகிறதா இருந்தால் சொல்லணும். பஸ்லேயே இல்லாட்டினா ட்ரெயின்லேயே டிக்கெட் போட்டு கொடுத்துருப்பேல, அழகாக சொகுசாக 2 வாரம் படுத்து போயிருக்கலாம்ல. இப்படியே சொல்லாமல் அவங்களா இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏங்க காலையில் ஆரம்பிச்சிடாதீங்க ப்ளீஸுங்க, இப்போ தானே வந்திருக்காங்க அவங்க அப்படின்ட்டு பாண்டியனை பார்த்து கோமதி சொல்கிறாங்க. ஆமாம் நான் சொல்கிறது உனக்கு அப்படி தான் இருக்கும். அடுத்த திருப்பி ராஜியை பார்க்குறாங்க. என்ன ராஜி ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, யார் கூடயும் ஒன்றும் பேச உம்முன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லத்தை அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தனால ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பின்ன கார்லேயே உட்காந்து 2 நாள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் டயர்ட் ஆகாமல் என்ன செய்யும், அதுதான் ட்ரெயின் டிக்கெட்டு அப்படின்ட்டு திருப்பி பாண்டியன் நினைக்கிறார். ஷோ ஏங்க இப்படி இருக்கீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கல்யாண வேலையை சொல்கிறாரு. டே சரவணா நீ என்ன பண்ணுற, அந்த பந்தக்கால் வர்றதுக்கு அப்புறம் அந்த சேரு அப்புறம் அந்த டீ காஃபி அரேஞ்ச் பண்ணிட்டுன்னு. அப்போ அது எல்லாமே ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்ப்பா. கல்யாண வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு, கல்யாண வீட்டுக்கு வராமல் இருக்கிறவங்க சாயங்காலம் வீட்டுக்கு வருவாங்க, அவங்க வந்து உட்காரதுக்கு வந்து சேர்லாம் உட்கார அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். வரவங்களுக்கு டீ காஃபி பிஸ்கட் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ண எல்லாமே சொல்லிட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அதுதான்டா சரவணன்னு சொல்கிறது, எள்ளுன்னா எண்ணெயாக இருக்க பார்த்தியா நீ. நெக்ஸ்ட்டு செந்தில் பார்த்து சொல்கிறாங்க. டே இந்த கோயிலெல்லாம் கல்யாணம் பண்ண பழக்கெல்லாம் உனக்கு தானே இருக்குது, அதனால் கோயிலில் என்னென்ன எப்படி ப்ரொசீஜர் பண்ணணும் என்னங்கிறத நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. செந்தில் இதை பார்த்துட்டு அவர் மாதிரி டல்லாக இருக்கார். மீனாக்குமே அவங்க சொன்னதை கோபமாக இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. அடுத்து சரிப்பா அப்படின்றாரு. அடுத்து வந்து மளிகை ஜாமான் என்ன லிஸ்ட் எடுக்கணுமோ அது எல்லாமே நம்ம கடையிலேருந்து எடுத்துடாங்கிறாங்க. சரிங்கப்பா அப்படிங்கிறாங்க. அடுத்து கோமதியை பார்த்துட்டு, கோமதி இந்த கோயிலில் கொண்டு போகிற அந்த தட்டு ஜாமான் பழங்கள் பூக்கள் இது எல்லாமே என்ன ஏதுன்னு பார்த்து நீயே பார்த்து சொல்லிடு, மற்ற எல்லாருமே அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன், போய் பேங்க்கில் போய் ரூபா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அதுக்குன்னு அங்கே ஆப்போசிட்டில் ராஜி அவங்க அம்மா சித்தி அவங்க எல்லாம் கட்டுறாங்க. அவங்க பாட்டி வெளியே உட்காந்துருக்காங்க. அத்தை நாங்கள் 2 பேரும் கோயில் போயிட்டு வரோம் தே அப்படிங்கிறாங்க. சரிம்மா கோயில் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, பழனியோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிக்கணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் அதுக்காக தான் போகிறோம், அதுவும் இல்லாமல் தம்பியோட கல்யாணம் நாளைக்கு நடக்கிறக்காக கோயிலில் வந்து 50 பேருக்கு அன்னதான சாப்பாடு வேறு ரெடி பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்து பார்க்குறதுக்கு தான் பூஜை பண்ணணும், அதெல்லாம் போய் பார்த்து என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. எந்த வட்டம் இல்லாமல் இந்த வட்டம் நல்லபடியாக அமைஞ்சிடணும், போன்ற மாதிரி என் மகன்மார்கள் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, என் பையனுக்கு நல்லா கல்யாணம் அமைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்லா அமைஞ்சிருங்க, அதையும் மீறி இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கோங்க, நம்ம 3 பேர் பேசாமல் தனி கொடுத்தன போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2ஆவது மருமக சொல்கிறாங்க. என்னடி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன அவங்க ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதேவும் பாண்டியன் வண்டி எடுக்கிறாரு. அதனால் சரி கோமதி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போகும்போது அவங்க பாட்டி வெளியில் வராங்க. வந்துட்டு கோமதி கல்யாணம்லாம் நடக்குதா, நகை நட்டெல்லாம் எடுத்தாச்சா, நகை எல்லாமே பார்த்து பத்திரமா வாங்கியாச்சா, சேலையெல்லாம் எடுத்தாச்சா அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் பண்ணியாச்சுமா அப்படிங்கிறாங்க. அடுத்து பாண்டியன் சொல்கிறாரு, என்னங்கத்த நீங்கள் குடும்பத்துக்கு பெரியவங்க, நீங்கள் வந்து பார்த்து இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கணும், நான் பாருங்க நான் பார்த்து பண்ண வேண்டியது இருக்குது, எல்லா இதுலேயும் பெற்றவங்க தான் போய் பத்திரிக்கை வைப்பாங்க, இங்கே நான் போய் பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன், கல்யாண வீட்டுக்காரன் வந்து பெற்றவங்கள போய் கூப்பிடுற மாதிரி இருக்குது, என்ன ஏதோ போங்க. சரிங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடுங்க, நீங்கள் கண்டிப்பாக பழனி ஆசீர்வாதம் பண்ணணும், ரொம்ப சந்தோஷப்படுவோன்னே. கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம்ப்பா, கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. அடுத்துக்கும் வந்துட்டு அண்ணி நீங்களும் 2 பேர் கண்டிப்பாக வந்துருங்கன்னு. நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம் கோமதி, அதெல்லாம் நாங்கள் 3 பேர் கண்டிப்பாக வருவோம் பாருன்னு. அடுத்து திருப்பி பாண்டியன் சொல்கிறாரு, முடிஞ்சால் அவங்க மகமாக இருக்க 2 பேரும் வர சொல்லுங்கள், தம்பி கல்யாணத்துக்கு தானே, தம்பி வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கன்னு பேசிகிட்டே நான் கிளம்புறேன் நீ போ அப்படிங்கும்போது கரெக்டாக அவங்க புல்லட்டில் வந்துடுறாங்க 2 பேருமே. வந்த உடனே நிற்கிறாங்க. அத்தையே யான் ஒரு கூட்டத்தையே நாளைக்கு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துருங்க அப்படிங்கிறாங்க. ஷூ ஏன் தம்பி விடுங்களேன் அப்படிங்கிறாங்க. கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும், வந்து ஆசீர்வாதம் பண்ணணும், அப்படியே உங்கள் மகன் 2 பேரும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் கல்யாணத்துக்கு யார்டா கூப்பிட்றதுன்ட்டு குமார் அவங்க அப்பா கோவம் வந்துடுது. அடுத்து இவர் வந்து சரி எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வளர்க்கட்டும் இவன் கிளம்பிடுறாரு. என்னத்தா ரொம்ப ஓவராக தான் பேசுகிறாவே, யார் கல்யாணத்துக்கு யாரை அழைப்பு விடுறது அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான்டா வரணும், நீங்கள் தான் வரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதேவும் பந்தக்கால் எல்லாமே அங்கே வெளியே ஃபுல்லாமே டெக்கரேஷன் ஒர்க் நடக்கிறதுக்கு எல்லாமே வேலையை பார்த்துட்ருக்காரு. பழனியுமே கூட வந்து அதை இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க ஒரு வேலையை சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் வந்து அவங்க பாட்டி வெளியில் உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு, என்னத்தா காலையிலேருந்து வெத்தலையை போட்டுக்கிட்டே இருக்க போல ஒரு 10 தடவைக்கு மேலே போட்டிருப்பியாண்ணே. அதெல்லாம் கூடயே இருக்கும், என்னடா இப்படி சொல்லிட்டேன், என் மகன் கல்யாணம் நடக்குது, உங்கள் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது நான் இங்கேருந்து பார்க்க வேண்டாமா, அதனால தான் காலையிலே வெத்தலை பொட்டி தூக்கிட்டு வெளியில் வந்து உட்காந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தாத்தா வெத்தலையை ரொம்ப ஓவராக போட்டு கீறுன்னு வந்து நாளைக்கு கல்யாணத்துக்கு வர முடியாமல் ஆயிரப்போகுது, முகூர்த்தத்துக்கு வரணும் அத்தா அப்படிங்கிறாங்க. நான் இல்லாமல அதெல்லாம் கண்டிப்பாக வருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து
ஒருத்தருவங்க வீட்டுக்கு வராங்க. அந்நேரம் அவங்க அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அவர்ட்ட வந்து "அண்ணே நான் ரூபா கேட்டேன்ல நானு. நான் இந்த வாரம் சனிக்கிழமை வந்து வசூலாயிரும். வசூலாவும் வந்து வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அனுப்புறாங்க. சரிண்ணே ரொம்ப நன்றின்னுட்டு போறாரு. அடுத்து பந்தக்கால் நடக்கிறத பார்த்துட்டு, "என்னண்ணே அது உங்க தம்பி கல்யாணம் போலுக்கு. நீங்க தான் கூட பிறந்த அண்ணன். நீங்க இருந்து கல்யாணத்த நடத்தியிருந்தா நல்லா இருந்திருக்கும். வசதி வாய்ப்பு எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க. இது எல்லாமே நீங்க பண்ணியிருக்கலாம்ல. அப்ப கடைசி பாண்டியன் பண்ற மாரி ஆயிப்போச்சே" அப்படிங்கிறாரு. பழனி இத பார்த்துட்டு, "ஐயய்யோ! நம்ம சும்மா இருந்தாலும், இவங்க சும்மா இருந்தாலும், இந்த வெளியில இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போலருக்கு. என்னத்தையாவது ஒண்ணு பேசி சண்டைய மூட்டிட்டு போயிடுறாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து அவரும் போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் மீனா வந்து ராஜிய பார்த்து கூப்பிட்றாங்க. "ஏய் இரு இரு நாங்க சென்னை போறோம். ஆனா சென்னைக்கு வந்து நான் வந்து கல்யாண வீட்டுக்கு போல வேற ஒரு விஷயமா போறேன். அது வந்து சொல்றேன்னு சொன்னீங்க. அது என்னன்னு சொல்லு" அப்படிங்கிறாங்க. "பிற சொல்லட்டுமாக்கா?" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் இல்ல. இப்பயே எனக்கு சொல்லு. இப்பயே நீ கேட்கலன்னு வச்சுக்கோ எனக்கு தலை வெடிச்சிரும்" அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க சொல்றாங்க, "இந்த மாரி போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் வச்சாங்க. அந்த டெஸ்ட் எழுதுறதுக்காக போனேன்" அப்படின்னு. "ஆத்தி ஸ்கூல்ல நீ வந்து பரீட்சை எழுதியா போன?" நான் "ஆமாக்கா" அப்படிங்கிறாங்க. "எப்படி எழுதிட்டு வந்த பரீட்சைன்னா?" "பரவாயில்ல ஓகே எழுதியிருக்கேன். ஆனா கதிர் தான்க்கா ரொம்ப தீர்மானமா இருக்கான். நான் சொல்றது எதையுமே கேட்கவே மாட்டேங்கிறான். இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருக்கானே." "அப்பா இப்படி தான் வீட்ல சொல்ல போறீங்க? வீட்ல என்னடான்னா உங்களை வந்து போலீஸ்க்கு ஓடுறதுக்கே வஞ்சாங்க. நீ என்னடான்னா தைரியமா கிரவுண்டு கூட்டிட்டு போயிட்டியா? இப்போ உன்னை எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போயிட்டான். சரி வீட்ல எப்போ தான் பேசுறது இத பத்தி?" அப்படிங்கிறாங்க. "சொல்லிட்டே இருக்கேன்க்கா. நான் பேசுறேங்கிறான்க்கா." அவன் அசால்ட்டா சொல்றான். எனக்கு தான் பயமா இருக்கு. ஆனா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கான். ரொம்ப நல்லவனா இருக்கான்க்கா. எவ்வளோ கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டான் தெரியுமா? எவ்வளோ அக்கறையா இருந்தான். மாமா சொல்றதுக்கெல்லாம் பொறுப்பு இல்லாதவன் கிடையாதுக்கா. ரொம்ப பொறுப்பானவன்க்கா." அப்படி இப்படின்னு சொல்லி ஆஹா ஓஹோங்கிறாங்க. "ஓ! இப்ப தான் கதிருக்கு மேல உன் மேல லவ் வருதோ?" அப்படிங்கிறாங்க. "லவ்லாம் இல்லக்கா. ஆனா அது ஒரு விதமான அன்பு, ஒரு மரியாதை" அப்படிங்கிறாங்க. "ஆ சரி, சரி, சரி. அது ஓகே தான்." அப்படி பேசியிருக்கும்போதே மயில் வந்துடுறாங்க. "என்ன வந்து இப்ப தான் கொஞ்ச நேரம் ஆகுது. அதுக்குன்னு 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா கதை எல்லாத்தையும்?" அப்படிங்கிறாங்க. "இல்லக்கா பீச்சுக்கு போனாங்கல்ல, அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "ஓ! ஆமால்ல பீச்சுக்கு போனீங்களே எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா?" அப்படிங்கும்போது, "ஐய்யய்யோ! இவங்க மேட்ரு வாங்கிட்டே இருக்காங்களே பேச்ச மாத்தணுமே" அப்படின்ட்டு மீனா வந்துட்டு, "ராஜி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மயில் அக்கா இப்ப வேற வேலைக்கு போறாங்க" அப்படிங்கிறாங்க. "என்னது வேற வேலைக்கா? என்னக்கா சொல்றீங்க?" அப்படிங்கிறாங்க. "ஆமா டீச்சர் வேலை அவங்களுக்கு பிடிக்கலையாம். கஷ்டமா இருக்காம். அதனால ஆஃபீஸ் வேலைக்கு போறாங்க. அத விட அதிகமா சேலரி உள்ளதாம்" அப்படிங்கிறாங்க. "அப்படியாக்கா?" அப்படின்னு மயில பார்த்து கேட்கவும், "ஆமா ராஜி என் ஃப்ரெண்டு தான் சேலரி பத்தி கேட்டா சொன்னேன். இந்த சேலரி கம்மியா இருக்கு. அதனால ஆஃபீஸ்க்கு வான்னு சொன்னா நானும் பேசியிருக்கேன்னு." "ஓ! அப்படியா? அப்ப ரொம்ப ஆல் தி பெஸ்ட்டுக்கா உங்களுக்கு" அப்படிங்கிறாங்க. "ஆ சரி ஓகே" அப்படின்ட்டு 2 பேரும் ஆஹா ஓஹோ 3 பேர் பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க.